லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அரங்கு எண் 96 பெற்றுக் கொள்ளலாம். இந்த வாரம் நம்ம அண்ணாமலைக்கு 2 இடத்துல இருந்து பலத்த அடி விழுந்திருக்குது. ஒன்று, நீதிமன்றத்தில் எவ்வளோ கெஞ்சியுமே உங்கள் கேஸை ரத்து பண்ண முடியாது, போயிட்டு சேலம் கோர்ட்டில் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி துரத்தி அனுப்பிட்டாங்க. இன்னொரு இடத்துலன்னு பார்த்தா அண்ணாமலையோட முன்னாள் கூட்டணி கட்சியை சேர்ந்த RB உதயகுமார் இவரை போட்டு பொலன்னு பொழந்திருக்கிறாரு. அந்த வீடியோ தான் கடந்த 3 நாட்களா செம்ம வைரல். என்ன அப்படின்றீங்க? அதிமுக திரும்பவும் பாஜக கூட்டணியெல்லாம் சேர போகுதா, அதை பற்றி தகவல்லாம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு RB உதயகுமார் கிட்ட கேட்டது தான். என்ன கோவத்துல இருந்தாரோ தெரியல. யாரு நாங்க கூட்டணி வைக்க போறோமா? அண்ணாவையும் ஜெயலலிதாவை பற்றி அண்ணாமலை பேசின பின்னாடியும் தன்மானத்தை இழந்து எங்களால அவங்க கூட இருக்க முடியாது, இயக்கத்தோட மதிப்பு அவருக்கு தெரியல, அண்ணாமலை இருக்கிற கட்சியில கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஓகே, இது வழக்கமா சொல்றதுதான் அப்படின்னு பார்த்தா அவருடைய பேச்சு போக போக வேற மாதிரி மாறிச்சு. எத்தனை வருஷம் வன்மத்தை உள்ள சேர்த்து வச்சிருந்தாருன்னே தெரியல. அப்படி ஒரு அடினா அடி. யார் யா நீ? இத்தனை நாளா எங்க இருந்த, எங்க வந்த, எங்க போன, உன்னுடைய வரலாறு என்ன? என்னமோ நீ தான் இந்தியாவின் தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஏறி விட்டு இருக்கிறாரு. எதுவுமே தெரியாம காலையில் எந்திரிச்சு வந்து வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறான். இவர் பேசுறதெல்லாம் சகிச்சுக்கவே முடியல. உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைக்கிறீங்களா? எங்களுக்கும் பேச தெரியும், ஆனா நாங்க கட்சிக்கு உட்பட்டு நடந்துட்டு இருக்கோம். பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது தம்பி. நாங்க பேச ஆரம்பிச்சா வேட்டியை கழட்டிட்டு நீ ஓட வேண்டி இருக்கும், பார்த்து இருந்துக்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. மேலும் அவர் என்னங்க பேசுறாரு? சும்மா லேகி விற்கிற மாதிரி பேசாருன்னு சொல்லி ஒரு டைலாக் அடிச்சு விட்டாரு பாருங்க. அதையெல்லாம் நம்மளால ரீக்ரியேட் பண்ணி பேசவே முடியாது. அதனால அது நீங்களே பார்த்துட்டு வாங்க. பேசுறது பாருங்க, சகிக்க முடியலங்க. லேகி விற்கிற மாதிரி, ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சு ஐயா, இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க ஐயா, காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில வாங்க ஐயா, மாலையில சரியா இல்லைன்னா காலையில வாங்கய்யா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, உடனே வாங்கய்யா, இல்லாட்டா லேகிய தீர்ந்து போயிருங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கிறானா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா. இந்த லேகியங்கய்யா இது வந்துங்க நீங்க உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா. ஐயா இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க. நீங்க நான் சொல்றீங்க, நீங்க சாப்பிடுங்க, செத்தா என்னை பார்க்காதீங்க, உயிரோட இருந்தா என்னை பாருங்கய்யா. இப்படி பேசுறாங்க அந்த ஆளு. இந்த பேச்சை பார்த்தாலே தெரியும் மனுஷன் எவ்வளோ ஆத்திரத்தை உள்ள வச்சிருந்துருக்கிறாரு அப்படின்னு. அடுத்து லாஸ்டா ஒரு பஞ்சு சொல்லி முடிச்சாரு பாருங்க. அப்படி ஒரு அருமையான பஞ்சு. ஆன்லைனில் 50 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு நீ தலைவர்னு சொல்லிட்டா நீ தலைவர் ஆகிருவியா? ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட இன்னும் ஜெயிக்கல, அதுக்குள்ள பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. பிரதமர் மோடியே அண்ணாமலை கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒரே முட்டுக்கா அண்ணாமலை அட்டாக் பண்ணி பேசவும் கொதித்தெழுந்த அண்ணாமலை சப்போர்ட்டர்கள் யாரை பார்த்துங்க பேசுறீங்க, பார்த்து இருந்துக்கோங்க, அண்ணாமலைனா பவர், அண்ணாமலைனா இது அதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. கூடவே அண்ணாமலையும் ஆமா நான் லேகியம் தான் விற்கிறேன், லஞ்சத்தை ஒழிக்கக்கூடிய லேகியத்தை வைக்கிறேன், வாரிசு அரசியல ஒழிக்கக்கூடிய லேகியத்தை விற்கிறேன்னு பேசுறதுக்கு எதிர்க்கத்து சொல்ல முடியாம, அதை தீர்க்கமா எதிர்க்க முடியாம வழக்கமான கதையை ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாரு. நான் லேகியம் தான் விக்கிறேன், நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது, லஞ்சலாவண்யம் இருக்காது, அடாவடித்தனம் இருக்காது, நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்யணும் இருக்காது, தரையில தவழ மாட்டீங்க, நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி குடிச்சா. ஆம், நான் லேகியம் தான் விற்கின்றேன், பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன். தமிழக மக்கள்ல 195 தொகுதிகளாக அந்த லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றன. ஆக மொத்தம் இவங்க 2 பேத்துக்குள்ள என்னதான் சண்டை வந்தாலும் அதை வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ஒரே குஷியா தான்ப்பா இருக்குது. அவரை போட்டு அடிக்கவும் அவர் பம்மிட்டு கதை சொல்லவும் ஒரே கூத்தா இருக்குது. வழக்கமா அண்ணாமலையை எதிர்கட்சிகள் கலாய்க்கிறது சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டு இப்படி பேசுறாருன்னா அவர் மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு விஷயத்த உள்ள தூக்கி வச்சிருந்திருப்பாரு அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஆனா RB உதயகுமார் பேசுறதுல ஒரு விஷயம் இருக்கு. அண்ணாமலையை அட்டாக் பண்ணி பேசுறாரு தவிர பாஜக தலைவர்கள் நாகரிகம் தெரிஞ்சவங்க, பக்குவமானவர்கள், எங்களை நன்கு அறிந்தவர்கள், அதனாலதான் அவங்க எங்களை கூட்டணி கூப்பிடுறாங்க அப்படின்னு சைடு வாக்கில் ஒன்று பேசியிருக்கிறாரு. எங்களுக்கு அண்ணாமலை மேல மட்டும் தாங்க காண்டு, மற்றபடி மோடி அமித்ஷாவும் பக்குவப்பட்டவர்கள் தான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு RB உதயகுமார். ஏதோ ஒன்று அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அதிமுக பாஜக பக்கம் தலை வச்சு கூட படுக்காது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அரங்கு எண் 96 பெற்றுக் கொள்ளலாம். மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நூல் வரிசை, VP சிங் வாழ்க்கை வரலாற்று நூலாகிய அரக்கர், ஆழி செந்தில்நாதன் எழுதிய நீங்கள் ஏன் கமால் ஹசன் இல்லை, மொழியங்கள் உயிருக்கு நேர் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்து பேசுகின்ற மீயறிவு என்னும் மொழிபெயர்ப்பு நூலும்,
உலகளாவிய உலகமயமாக்கல் பிரச்சனைகள் குறித்த கொதித்தெழு என்னும் நூல் உள்ளிட்ட புதிய வரவுகள் ஆழி பதிப்பகத்தின் அரங்கில் கிடைக்கின்றன. இடம் நெல்லை வஉசி மைதானம். நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி 3 முதல் 13 வரை. அரங்கு எண் 96.